10th இயல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பார்ட் வந்து கோபாலபுரத்து மக்கள். ஓகேங்களா? இந்த புதினத்தை எழுதியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ நாராயணன். இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கதைக்களம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடைச்செவல் மக்களோட வாழ்வியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கற்பனையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னணியாக கொண்டது. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச லாஸ்ட் பிஜிடிஆர்பில தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின். என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, கோபாலபுரத்து மக்களின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நூல் வந்து எதை விளக்குகிறது, பின்னணியாக கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப விடுதலை போராட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னணியாக கொண்டது. இந்த கோபாலபுரத்து மக்கள் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1991ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இவர வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரிசல் எழுத்தாளர்லே ஃபர்ஸ்ட் வந்து உருவானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழகிரிசாமி. செகண்டா உருவானது தான் ராஜநாராயணன். ஓகேங்களா? 2வதா எழுத ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா, கீரா. ஷார்ட்டா நம்ம வந்து கீரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட்டார சொல்லகராதி ஒன்றையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எழுதியிருக்காரு. இவரோட வட்டார புனைக்கதைகளை வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னா, அந்த புதினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜநாராயணன் எழுதியது. அது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இடைச்செவல் மக்களோட வாழ்வியலை வந்து கற்பனையா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து விடுதலை போராட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னணியா கொண்டதுக்கு அந்த நூல் வந்து 1991ல வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கு. கீரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட்டார சொல்லகராதியும் ஒண்ணு எழுதியிருக்காரு. இவரோட புனைக்கதைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னும் சொல்றோம். ஓகேங்களா?